இன்னைக்கு என்ன நாள் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் மறக்க முடியாத ஒரு நாள். கிளீவெண்மணி படுகொலை. தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள கிளீவெண்மணி உள்ள ஒரு இடத்துல 1968 டிசம்பர் 25ஆம் தேதி படுகொலைன்னு ஒரு விஷயம் நடக்குது. இது எதுக்காண்டி நடந்துச்சு அப்படின்னா, அன்றைய காலகட்டத்தில் உள்ள விவசாய தொழிலாளர்கள் கூலி உயர்வுக்காக போராட்டம் நடக்கும் பொழுது கோபமடைந்த நிலக்கிழார்கள், அதாவது கோபாலகிருஷ்ண நாயுடு என்ற ஒரு பண்ணையார் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, 44 பேர்பட்ட மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு குடிசையை போட்டு என்ன பண்றாங்க, திரிட்டு எரிச்சு கொலை பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா 22 பெண்கள், 19 குழந்தைகள், 5 ஆண்கள் சேர்த்து அந்த தீக்கு வந்து இரையாகி பலியாகின. இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, 106க்கும் மேற்பட்ட பண்ணையார்கள் நிலக்கிழார்கள் கைது செய்யப்படுறாங்க. ஜாதி மோதல் என்ற அடிப்படையில் வந்து அவங்க கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திற்கு சேர்க்கும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா, பணக்காரர்கள் இந்த கொலையை செய்திருக்க மாட்டார்கள் என்று 1973 வந்து அவர்களுக்கு விடுதலை அளிக்கப்படுகிறது. இதுல முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோபாலகிருஷ்ண நாயுடு, அதாவது ராமசாமி நாயக்கர் அவருடைய நெருங்கிய நண்பர் அவர். இது முழுக்க முழுக்க விடுதலையாளருக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராமசாமி நாயக்கர் மட்டும்தான். இதுல சமத்துவம் சமத்துவம் சமுதாயம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி வரீங்க. இந்த கொலைக்கு ஆதரவாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராமசாமி நாயக்கர் மட்டும்தான். இந்த 44 பேருக்கு நம்மளோட ஆழ்ந்த அனுதாபங்கள்.